நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க எனக்கு அப்பாவுக்கு சமமானவர். ஒரு தந்தையை எப்படி ஒரு மகனால காட்டுக்கு போக அனுமதிக்க முடியும், அதுவும் இந்த நிலைமையில? ஆனா மகாராஜா, உங்களோட வாக்கு அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிட்டு இருக்கேன். இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னுடைய உயிரை விட என்னுடைய மகாராஜாவோட கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நான் எப்போ எந்த பாதிப்பும் ஏற்பட விட மாட்டேன். மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா, நான் இருக்கும் போது நீங்க தர்ம சங்கடத்துல இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையே வீணானதா ஆயிடும். குரு கூட காட்டுக்கு நான் போறேன். நீ என்ன சொல்ற ராமா? இப்பதான் வெளியில ராஜகுரு கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. உன்னோட மூளைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? சும்மா உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன் பட்டு. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க போவீங்க, ஆனா காட்டுக்கு இல்ல. இப்ப இங்க அப்புறம் குருவே நீங்களும் போங்க, போய் ஓய்வெடுங்க. சரி. ஏன்னா இன்னும் நான் இறுதியான முடிவை எடுக்கல. 2 பேர்ல யார் காட்டுக்கு போவீங்க, யார் இங்க இருப்பீங்கன்னு சீக்கிரமாவே நான் முடிவு பண்ணி சொல்றேன். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஷம்போ. குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குருஜி, செடிகளை நட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்காக இதை பண்ற? பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, மரங்கள் நமக்கு உயிர் தருமா. அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம மரங்களை நடணும்னு சொல்லியிருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரா? ஆமா குருஜி. அப்ப இது வரைக்கும் எவ்வளவு செடிகளை நட்டு வச்சிருக்க நீ? 1 2 3 4. குருஜி, இப்ப வரைக்கும் 4 செடிகளை நட்டிருக்கேன். அதோட நம்ம விஜயநகர மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கும் மரங்கள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது உண்மைதான். ஆனா இங்க பாரு, நீ ஒரு விஷயத்த சொல்லல. இங்க இருக்கிற இந்த நிலம் உன்னோடதா? அட இல்ல குருஜி, இது அரசாங்கத்தோட நிலம். அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கு, இது அரசாங்க தோட்டம், இதுல அரசாங்கத்துக்கு தான் உரிமை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்படி இருந்தும் அரசாங்க தோட்டத்துல நீ இப்படி மரச்செடிகளை நட்டு வச்சிருக்க. ஆனா குருஜி, செடிகளை நடுறது தப்பு இல்லையே. அப்புறம் செடிகளை எங்க வேணாலும் நம்ம நட்டு வைக்கலாம்ல. நீ சொல்றதுல ஒரு விஷயம் சரியானது, இன்னொரு விஷயம் தவறானது. மரங்களை நடுறது நல்லதுதான் இல்லங்கல, ஆனா அதை எங்க வேணாலும் நடலாங்கிறது தவறானது. நீ இங்க அரசாங்க நிலத்துல மரங்களை நட்டு வச்சிருக்க, அதனால நீ இப்ப இதுக்கு வரி கட்டி ஆகணும். ஆனா குருஜி, என்ன வரி அது? மரத்தை நட்டு வைக்கிறதுக்கான வரி, வேற என்னத்துக்கான வரி? நீ இந்த செடிகளை எல்லாம் நட்டு வச்சிருக்க இல்லையா, இது போக போக நல்லா வளரும், ரொம்ப பெரிய மரமா வளர்ந்து பூத்து குலுங்கும். அப்ப அந்த நிழலின் சுகத்தை யார் அனுபவிப்பா? நீ அனுபவிப்ப. ஆமா. அதுல பழங்கள் காய்க்கும். அந்த பழங்களை யாரு சுவைக்க போறாங்க? நீ தான் சுவைக்க போற. ஆமா குருஜி. அப்ப அதுக்கு வரி தந்தாகணும்ல. ஆனா குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வரிய பத்தியில எதுவும் சொல்லவே இல்லையே. இப்ப நான் தான் சொல்றேன்ல, ஞாபகம் இருக்கட்டும், பண்டிதர் ராமகிருஷ்ணரோட நேரம் இப்ப இந்த விஜயநகரத்துல முடிய போகுது. அதனால இனி நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்க போகுது. வரி கட்டுறியா இல்ல வீரர்களை கூப்பிடவா? இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் குருஜி, வீரர்கள் எல்லாம் கூப்பிடாதீங்க. குருஜி, இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு. சரி கேளு, இங்க வா. 2-3 செடிகளை அங்கேயே நட்டு வச்சிருப்போம். ஐயோ வேண்டாம் வேண்டாம் குருஜி, நான் பண்ணல. இதுக்கப்புறம் என்னோட நிலத்துல மட்டும்தான் நான் செடிகளை நட்டு வைப்பேன். என்ன விட்டுருக்க, நான் போறேன். ஒத்துக்கிறேன் குருஜி, நீங்க ஒரு பெரிய கொள்ளக்காரங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டீங்க. என்ன சொன்ன? அதாவது குருஜி, இன்னைக்கு நீங்க எங்க 2 பேரோட இதயத்தை கொள்ளடிச்சிட்டீங்க. உண்மையாதான்,
உங்ககிட்ட இருந்து எவ்வளவு விஷயங்களை கத்துக்க வேண்டியதா இருக்குது. ஆமா குருஜி, உங்களை விட்டா ஆத்துல இருந்து தண்ணிக்கு கூட வரிய வசூலிச்சிருவீங்க. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணன் மட்டும் விஜயநகரத்தை விட்டு போயிட்டான்னா அப்புறம் மகாராஜாவோட இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க போறது நான் தான். அப்புறம் விஜயநகரத்துல என்னோட புகழ் தான் எங்கேயும் ஒலிக்க போகுது. நான் விஜயநகரத்தோட நன்மைக்கான காரியத்தை தான் பண்ணுவேன். ஆனா என்னோட சித்தாந்தம் என்னவா இருக்கும்னா, எப்ப ஆண்டவா விஜயநகரத்துக்கு நல்லது பொண்ணு, ஆனா அதை ஆரம்பிக்கிறது என் மூலமா பொண்ணு. ஆனா குருஜி நீங்க சொல்லவே இல்ல மகாராஜா உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு. மகாராஜா என்ன சொல்லுவாரு? பாவம், அவர் மென்மையான இதயம் உள்ளவரு. நான் அவர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டே சொன்னேன். அங்க நான் எப்படி நடந்து போனேன்னா, அப்ப நான் மகாராஜா கிட்ட சொன்னேன், மகாராஜா வயசான காலத்துல என்னோட கால் முட்டையும் உடம்பு சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, அப்படி இருந்தாலும் நான் காட்டுக்கு போறேன்னு சொன்னேன். இத பார்த்து மகாராஜா பதட்டமாயிட்டாரு. அப்ப சரி, அங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் வந்து தானே காட்டுக்கு போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பண்டிதர் ராமகிருஷ்ணா தன்னை பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்ல, ஆனா உன்னை மறந்துட்டான். இந்த மாதிரி 100 ராமகிருஷ்ணன் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு தத்தாச்சாரியம் போதும். நீங்க வேணா பாருங்க, மகாராஜா காட்டுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணனை தான் அனுப்பி வைக்க போறான். ஆனா நான் காட்டுக்கு போகாம இருக்கிறத உறுதிப்படுத்திக்க இன்னும் ஒரே ஒரு ஆட்டத்தை ஆடி காட்ட போறேன். என்ன ஆட்டம் ஆட போறீங்க குருஜி? இப்போ நான் நடத்த போற இந்த நாடகத்துல என் ஆட்டத்தை பார்த்து மகாராணி திருமலம்பாவே மகாராஜா கிட்ட என்ன காட்டுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்ல போறாங்க. மகாராஜா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நானே காட்டுக்கு போறதை ஏத்துக்கிட்டு தியாகம் பண்ணலான் இருந்தேன். ஆனா நீங்க என்ன மட்டும் இல்லாம மகாராஜாவையும் ஏமாத்துவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல குருவே. கூடவே நான் விஜயநகரத்தை விட்டு போயிட்டேன்னா அப்புறம் நீங்க இங்க இருக்கிற மக்களை என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன்னு நீங்க பாருங்க. மரியாதை தந்ததெல்லாம் போதும். இப்ப புத்தியில 2 பேரும் மோதி பாத்திரலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க திரும்ப. வணக்கம் மகாராஜா. வீரனே இங்க கேளு. 4 பக்கமும் பாதுகாப்பு அதிகப்படுத்திரு. விஜயநகரத்தின் எல்லைகளுக்கு தகவல் அனுப்பிடு. தெரியாத எந்த ஒரு நபரையும் விஜயநகரத்துக்குள்ள நுழைய விட வேணாம்னு சொல்லிடு. அட என்ன பாத்துக்கிட்டு இருக்க, சீக்கிரமா சொன்ன வேலையை பண்ணு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? பாதுகாப்பை ஏன் பலப்படுத்துறீங்க? மகாராஜா, அந்த தாக்குதல். என்ன தாக்குதல்? யார் தாக்குதல் பண்றாங்க? என்ன தாக்குதல்? நான் போற வழியில ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டேன். ஒருத்தன் ஒல்லியா இருந்தான், இன்னொருத்தன் குண்டா இருந்தான். இல்ல, இன்னொருத்தன் குண்டா இருந்தான், முதல்ல இருந்தவன் ஒல்லியா இருந்தான். 2 பேரும் விஜயநகரத்தை சேர்ந்தவங்க மாதிரி தெரியல மகாராஜா. என்னால அவங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்க முடியல. ஆனா திரும்ப தாக்குதல்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. விஜயநகரத்து மேல தாக்குதல் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. விஜயநகரம் மேல தாக்குதல்? இல்ல மகாராஜா, விஜயநகரத்துடைய பேரு அவங்க சொல்லல. ஆனா எல்லா பக்கமும் விஜயநகரத்தோட பாதுகாப்பு அதிகரிக்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இங்க சீக்கிரமா உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன். அப்படியா? சரி, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இந்த 2 பேரும் இத பத்தி பேசி திட்டம் போட்டுட்டு இருக்கத நீங்க எங்க பாத்தீங்க? அது அங்க அரசாங்க பூங்கால மகாராஜா. நான் அவங்கள பிடிக்க கூட முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. நல்ல வேளை பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க உடனே என்கிட்ட வந்துட்டீங்க. இந்த பிரச்சனையை இப்ப எப்படி சரி பண்றதுன்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. அந்த 2 எதிரிகளையும் இப்ப நாம எப்படி எதிர்கொள்ள போறோம்? மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா நான் இங்க விஜயநகரத்துல இருக்கிற வரைக்கும் என்னால விஜயநகரத்துக்கு எந்த அநியாயத்தையும் நடக்க விட முடியாது. நான் உங்களையும் விஜயநகரத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போக முடியாது மகாராஜா. இல்ல, அவங்க 2 பேரும் மனசுல என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? சரிதானே?
பண்டிதர் ராமகிருஷ்ணா பிரபலமான பழமொழி ஒண்ணு இருக்கு. மத்தவங்களுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கறவங்க சில நேரம் அவங்களே முழுகிடுவாங்களாம். இன்னைக்கு அதே மாதிரி தான் உங்க விஷயத்திலே நடந்துட்டு இருக்க. எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஒருத்தவங்க பொய் சொன்னாங்கன்னா நீங்க அதை உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இன்னைக்கு உங்களோட பொய்யே இங்க மாட்டிக்கிச்சு. இல்ல மகாராஜா, நான் உண்மையா தான் சொல்றேன். அப்படியா? இப்பதான் இவங்க 2 பேரும் அரசாங்க தோட்டத்துல இந்த தாக்குதலை பத்தி பேசிட்டு இருந்ததா சொன்னீங்க. அரசாங்க தோட்டம் இந்த நேரத்துல மூடப்பட்டிருக்கணும், உங்களுக்கு தெரியும்ல? அவங்க 2 பேரும் அது வந்து நான் பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க சொல்ல வர விஷயத்த என்கிட்ட சொல்றதுக்கு நீங்க பொய் சொல்ல வேண்டிய நிலைமை ஏன் இன்னைக்கு திடீர்னு ஏற்பட்டிருக்கு? அப்போ நம்ம நட்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல நான் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேனா? இல்ல மகாராஜா, ஏன் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? மன்னிச்சிடுங்க, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். விஷயம் என்னன்னா, குருவை அந்த நிலைமையில பார்த்ததும் நீங்களும் இப்படி தர்ம சங்கடத்துல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் என்னால பொறுத்துக்க முடியாம நானே காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டேன். ஆனா உண்மை என்னன்னா மகாராஜா, என்னால நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியாது. நீங்க இல்லாம எப்படி என்னால திரும்ப வாழ முடியும்னு யோசிச்சு பார்க்கும் போதே பயமா இருந்தது. எவ்வளவு வருடங்களுக்கு அப்புறம் நீங்க கிடைச்சிருக்கீங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, என்னால உங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கவும் முடியுது. எனக்கு அது மேல மரியாதையும் இருக்கு. என் மேல உங்களுக்கு களங்கமற்ற சுயநலமற்ற அன்பு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ராமகிருஷ்ணா. அதே மாதிரி எனக்கும் உங்க மேல அளவு கடந்த அன்பு இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். இங்க இருந்து போறது உங்களுக்கு எவ்வளவு கடினமான காரியமா இருக்குமோ அதே மாதிரி எனக்கும் அது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். ஆனா இப்ப ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதுல எல்லாரோட நன்மையும் அடங்கி இருக்கும். அந்த முடிவு என்னன்னு நாளைக்கு நான் எல்லாரும் முன்னாடியே சொல்றேன். வந்துட்டீங்களா? வாங்க 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 என் செல்ல மகனே. மகனே, அட சாரதா, ராமாவுக்கு இனிப்பு கொண்டு வா. இனிப்பா? இந்தாங்க, சாப்பிடுங்க. பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை பண்ணியிருக்கேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உண்மைய சொல்லுங்க, இவ்வளவு பெரிய விருந்து தந்துட்டு நீங்க 2 பேரும் என்ன பலி கொடுக்க தானே போறீங்க? இல்ல இல்ல இல்ல, அப்புறமா ஏதாவது சொல்றதுக்கு பதிலா இப்பவே காரணம் என்னன்னு சொல்லிடுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? காரணம் என்னன்னா, நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க எங்களோட வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். வியாபாரமா? என்ன வியாபாரம்? புடவை வியாபாரம். அப்படியா? என்ன? நாங்க எங்களோட சேமிப்புகளை வச்சோம் நகைகள் எல்லாம் வித்தோம் புடவைகளை வாங்கியிருக்கோம். அந்த புடவைகளை எல்லாம் தவணை முறையில விற்க போறோம். அதனால பணம் கிடைக்கும் போது அந்த பணம் வட்டியோட கிடைக்க போகுது. ஒரு புடவைக்கு 2 தங்க நாணயங்கள் அதிகமா கிடைக்க போகுது. வீட்ல உட்கார்ந்துகிட்டு எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. வர பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தா போதும். என்ன நான் சொல்றது சரிதானே? மிகவும் லாபகரமான யோசனை தான். ஆனா உங்க 2 பேருக்கும் இல்ல. யாருக்கெல்லாம் நீங்க தவணை முறையில புடவைகளை கொடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு லாபகரமான விஷயம். அட, என்ன இப்படி சொல்ற? ஏன்னா அம்மா, ஒண்ணு நீங்க காட்டுல இருந்து விஜயநகரத்துக்கு வரணும், இல்ல அவங்க விஜயநகரத்துல இருந்து காட்டுக்கு வரணும். ஏன்னா நம்ம எல்லாரும் காட்டுக்கு போக போறோம். அட, நீ எங்களை சுற்றுலாவுக்கு கூட்டிட்டு போக போறியா? அண்ணா, காட்டுக்கு ஏன்? ஐயோ, நம்ம ஒண்ணு சுற்றுலாக்கெல்லாம் போகல. என்ன பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருக்கீங்க? விஷயம் என்னன்னா, மகாராஜா, எனக்கு உங்க 2 ரத்னங்களை கொடுங்க. ஒன்னு இந்த விஜயநகரத்தின் ராஜகுரு தத்தாச்சாரியர், அப்புறம் இன்னொன்னு பண்டிதர் ராமகிருஷ்ணர். நீங்க என்கிட்ட கேட்டு இருக்கிறத என்னால எப்படி கொடுக்க முடியும் குருவே? இது சாத்தியமே இல்ல. சரி, நான் உங்ககிட்ட 2 பேரையும் கேட்கல. இவங்கள யாராவது ஒருத்தரை கொடுங்க. இப்போ ஒருவேளை மகாராஜா என்ன அவருடைய குருவோட காட்டுக்கு அனுப்பிட்டாருன்னா அப்புறம் நீங்களே என் கூட காட்டுக்கு தானே வந்தாகணும்.
அம்மா தாயே, இப்ப நான் என்ன பண்றது? நான் என்னோட எல்லா நகைகளையும் வித்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையுமே வியாபாரத்துல போட்டுட்டேன். இதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? நல்லா அழுங்க. நல்லா வியாபாரம் பண்ண வந்துட்டாங்க. என்ன எதுக்காக அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. எப்ப பார்த்தாலும் உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டிக்கிட்டே இருப்பல்ல. பாரு, இப்ப அந்த குருஜி உன்னோட புத்திய பார்த்து வியந்து போய் இப்ப உன்னை அவர் கூட காட்டுக்கு கூட்டிட்டு போக போறாரு. அப்படி மட்டும் நம்ம எல்லாரும் காட்டுக்கு போயிட்டோம்னா நம்மளோட எல்லா செல்வமும் மூழ்கிடும். நீங்க தனியா போனாலும் நம்ம எல்லா செல்வமும் மூழ்கி போயிடும். அவ்வளவுதான். அது எப்படி? ஏன்னா நீங்க மகாராஜாவோட முக்கிய ஆலோசகர்னு எல்லாருக்குமே தெரியும். அரசவை பதவியில இருக்கவர்னு. அதனால எல்லாரும் உங்க மேல இருக்க பயத்துல எங்களுக்கு தர வேண்டிய தவணை பணத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாம திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப நீ காட்டுக்கு போகணும்னு பேசிட்டு இருக்க. ஆஹா, பிரமாதம். வீட்டின் இரு தேவிகளே மிக பிரமாதம். உங்களுடைய செல்வங்களை பத்தி கவலைப்படுறீங்க, உங்களுடைய தவணைகளை பத்தி கவலைப்படுறீங்க, வட்டியை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க. ஆனா என்ன பத்தி யாருக்கும் கவலை இல்ல. வாய் மூடு. இப்படி அழறத நிறுத்திட்டு உன்னோட புத்திய இங்க பயன்படுத்து. ஏதாவது புத்திசாலித்தனமா யோசி. அது மூலமா நீயும் காட்டுக்கு போகாம தப்பிக்கலாம். எங்களுக்கும் இதுல நஷ்டம் ஏற்படாம இருக்கும். ஜெய் சிவசம்பு, ஜெய் சிவசம்பு. மகாராணி திருமலம்பா, நீங்க எங்க இருக்கீங்க? மகாராணி திருமலம்பா வாழ்க, மகாராணி திருமலம்பா வாழ்க, வாழ்க. குருஜி, நீங்க என்ன பண்றீங்க? ஏன் இன்னும் ஒரு பாவி ஆக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்களோட ராஜகுரு. எழுந்துறீங்க. இந்தாங்க, நீங்க இத சாப்பிடுங்க. என்ன இது? இன்னைக்கு நான் ஏன் கையாலே பாவக்காய் அல்வா பண்ணிருக்கேன். உங்களுக்கு இது கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க, சாப்பிடுங்க. ஏன்? இல்ல இல்ல, ஏன் கூடாது, ஏன் கூடாதுன்னு கேட்டேன். சாப்பிடுறேன். ரொம்பவே சுவையா இருக்குல்ல? என்னோட சிவபெருமானுக்கு உங்க கையால செஞ்ச பிரசாதங்கள் ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. சிவபெருமானுக்கா? ஆமா. அந்த திரிகாலதரிசிக்கா? ஆமா. இமாலய மலையில வாழ்றவருக்கா? யாருக்காவது கோவம் வந்ததுன்னா அவங்களோட நெற்றிக்கண்ணை திறந்து என்னோட இஷ்ட தெய்வம் பகவான் சிவபெருமான் ஐயோ என்னோட கனவுல வந்தாரு. அப்படியா? வந்து என்கிட்ட சொன்னாரு, மகனே தத்தாச்சாரியனே, போய் மகாராணி திருமலம்பா கிட்ட நான் சொல்ற விஷயத்த சொல்லிடு. அவங்க கையால பண்ற உணவுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுனாரு. ஆனா குருவே, சொல்லுங்க. நான் எப்பவும் கடவுள் சிவபெருமானுக்கு என் கையால பண்ண உணவை படைச்சதே இல்லையே. அப்புறம் எப்படி அவர் என்னுடைய சமையல பாராட்டி இருக்க முடியும்? நேத்து நீங்க எனக்கு கொஞ்சம் உணவுகளை கட்டி கொடுத்தீங்கல்ல, அதனால சிவபெருமானுக்கு என் கையாலேயே படைச்சேன். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க மகாராணி. ஒரு நாள் சிவபெருமான் உங்களுக்கு தரிசனம் கொடுக்க போறாரா இல்லையான்னு. அப்ப நீங்க அவரை உங்க பக்கத்துல உட்கார வச்சு உங்க கையால சமைச்ச உணவுகளை நீங்க பரிமாற போறீங்க. எப்படி இருக்கு? பிரமாதம். உங்களுக்கு என்னாச்சு மகாராணி? குருவே, 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 கடவுள் சிவன் சாக்ஷாத் நேரா எனக்கு தரிசனம் வழங்கினாரு. அப்ப நான் அவருக்கு நானே என் கையால பண்ண அல்வாவை தந்து பூரிய தந்து. அமைதி, அமைதி. என்ன சொன்னீங்க? அமைதியா? இல்ல இல்ல, அற்புதம், அற்புதம்னு சொல்ல வந்தேன். நீங்க எப்பவும் போல உங்க கையால எனக்கு உணவை கட்டி கொடுங்க. அத கொண்டு போய் என் கையாலேயே நான் சிவபெருமானுக்கு படைச்சிடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஒன்ன நான் மறந்து போயிட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன? இது சாத்தியம் இல்ல. ஆனா ஏன்? ஏன்னா மகாராணி காட்டுல இருந்து ஒரு குரு வந்திருக்காரு இல்லையா? அதான் அந்த மிருகங்களோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவரு. அவர்தான் என்ன காட்டு கூட்டிட்டு போறாரு. இப்ப நான் காட்டுக்கு போயிட்டேன்னா நீங்க யாருக்கிட்ட உணவு தருவீங்க? இப்போ என்ன பண்றது குருவே? ஒரு வழி இருக்கு. என்ன? மகாராணி, நீங்க என்ன இங்க விஜயநகரத்திலேயே இருக்க விட சொல்லி மகாராஜா கிட்ட நீங்க சொல்லுங்க. இது ஒரு சிறந்த யோசனை தான். குருவே,
மகாராணி சின்னாதேவி வாழ்க, மகாராணி சின்னாதேவி வாழ்க. வணக்கம் குருவே. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, சிவனுடைய பேரு சொல்லி சின்ன மகாராணியை நீங்க இப்படி திசை திருப்ப பாக்குறது சரியில்லை. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் ஒரு சிவபக்தன், எப்பவும் சிவனை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பேன். சிவனே போற்றி, சிவனே போற்றி, சிவனே போற்றி, சிவனே போற்றி, சிவனே போற்றி. சின்ன மகாராணி, என்னோட பாயோசம் தீஞ்சிடுச்சு நினைக்கிறேன். ஓ, இப்ப நீயே சொல்லு, குருஜி என்னை எவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டுட்டாரா? ஏன்னா எனக்கு பண்டித ராமகிருஷ்ணர், ராஜகுரு தத்தாச்சாரியார் 2 பேருமே ரொம்ப பிடிச்சவங்க. இவங்க 2 பேர்ல ஒருத்தரை கூட என்னால காட்டுக்குள்ள அனுப்பி வைக்க முடியும்? மகாராஜா, மகாராஜா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஏன்னா விஷயம் அப்படிப்பட்டது மகாராஜா. நான் ஒத்துக்கிறேன், குருஜி உங்களோட உயிரை காப்பாத்திருக்காரு, உங்களுக்கு இந்த புது முகத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அதுக்காக அவர் என்ன வேணா கேட்கலான்னு அர்த்தம் இல்ல. மகாராணி, இங்க பறவைகளுக்கும் காதலுக்கும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏன் மகாராஜா, நான் ஏன் பொறுமையா பேசணும்? ஏன் சொல்றேன்னா, குருஜிக்கு மிருகங்களோட பாஷை தெரியும். இதுங்க போயிட்டு குருஜி கிட்ட சொல்லிடும். மகாராஜா, அது எதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா எனக்கு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. மகாராணி, குருஜி கேட்டது தவறான விஷயம் தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் கொடுத்த வாக்கால இப்ப என் கைகள் கட்டப்பட்டிருக்கு. அதனால மனச கல்லாக்கிக்கிட்ட. நான் ராஜகுரு தத்தாச்சாரியர் இல்லனா பண்டித ராமகிருஷ்ணர் 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை காட்டுக்குள்ள அனுப்பி ஆகணும். அப்படின்னா மகாராஜா ராஜகுருவை காட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மகாராஜா, நான் என்ன சொன்னாலும் சரியாதான் சொல்லுவேன். விஜயநகரத்துல இருந்து யாராவது போகணும்னா அது ராஜகுரு தான், பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்ல. ஏன்னா இப்ப நானே என் கண்ணால பார்த்தேன், நம்மளோட ராஜகுரு சின்ன மகாராணிய அவர் பேச்சால மயக்கி அவரை காட்டுக்கு போக விடாம அவரை தடுக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாரு. சொல்ல போனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்படி பண்ணிருக்கலாம். ஆனா அவர் இந்த மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணல. ராஜகுரு பண்ண இந்த செயல் எனக்கு பிடிக்கல. அதனால ராஜகுரு தான் காட்டுக்கு போகணும். இல்ல, ராஜகுரு போக கூடாது, பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் போகணும். சின்ன மகாராணி, ராஜகுரு மேல எனக்கும் மரியாதை இருக்கு. ஆனா இப்ப நேரம் வந்துருச்சு. அவர் அரசாங்க வேலைகள்ல இருந்து விடுபட்டு மோக மாயங்கள்ல இருந்து விலகி காட்டுக்கு போய் பூஜையும் தியானத்தையும் பண்ணி அவரோட வாழ்க்கையை கடத்தணும். அப்ப என் கையால பண்ண உணவை யாரு சிவனுக்கு படைப்பாங்க? மகாராஜா, பாத்தீங்களா? அதாவது இந்த வயசுல நம்ம ராஜகுரு காட்டுக்கு போகிறது நல்லாவா இருக்கு? கூடவே பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு 20 வருடங்கள் காட்டுல இருந்த அனுபவமும் இருக்கு. அதனால நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே காட்டுக்கு அனுப்பிடுங்க. இல்ல, ராஜகுரு தான் காட்டுக்கு போகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர், ராஜகுரு தான். ராமகிருஷ்ணர் தான். மகாராஜா, ஏன் மௌனமா இருக்கீங்க? ராஜகுரு தான் காட்டுக்கு போக போறாருன்னு ஏன் சொல்ல இல்ல மாட்டேங்கிறீங்க? மகாராஜா, ராஜகுரு போக போறது இல்ல, ராமகிருஷ்ணர் தான் காட்டுக்கு போக போறாரு. மகாராஜா, நீங்க மட்டும் நான் சொல்றதை கேட்காம பண்டிதர் ராமகிருஷ்ணர் காட்டுக்கு அனுப்புனீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. அப்புறம் நான் நிரந்தரமா என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ மகாராஜா, ஒருவேளை நீங்க நான் சொல்றத உதாசீனப்படுத்திட்டு அப்புறம் நம்ம ராஜகுருவை காட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க, நானும் நிரந்தரமா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். என் கருத்தையும் கொஞ்சம் கேட்டிருக்கலாம். இல்ல உங்கள மகாராணி திருமலம்பா சொன்ன யோசனையை மகாராஜா ஏத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியலையே. இப்ப மகாராஜா என்ன காட்டுக்கு அனுப்பாம இருக்க நானே வேற வழியை யோசிக்கணும். வணக்கம் குருவே. வணக்கம் மகாராஜா. இந்த மாதிரி உங்களோட அரசவைக்கு நடந்து போறது எனக்கு ரொம்ப சுகமான அனுபவமா இருக்கு. நான் என்னோட வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி உங்களோட பயணிக்க விரும்புறேன். என்னாச்சு குருவே? முதுமை பருவம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம் மகாராஜா. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, நான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன் மகாராஜா. என்ன? ஆனா ஏன்னா குருவே, நீங்க காட்டுக்கு போக வேண்டியதுதான் மிகவும் அவசியமானது. குருவோட பார்வையில நீங்க இருக்கிறது தான் அவசியமானது. மகாராஜா, அந்த குரு எவ்வளவு பெரிய வைத்தியர்னு உங்களுக்கே தெரியும். அவர் உங்களுக்கு சிகிச்சையும் பண்ணியிருக்காரு, உங்க உயிரையும் காப்பாத்திருக்காரு. இப்போ என்னால இவ்வளவு பெரிய சுயநலவாதியே இருக்க முடியாதுல்ல மகாராஜா. நான் அவர் கூட காட்டுக்கு போயிட்டேன்னா பாவம் ராஜகுரு இவ்வளவு உடல் உபாதையோட இருக்கிற இவரு இங்கே இருக்க வேண்டியதாயிடும் இல்லையா?
குருவே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. குரு உங்களுக்கு வேர்களையும் மூலிகைகளையும் தந்து, உங்களுக்கு சிகிச்சை தந்து, உங்களுடைய வலிகள்ல இருந்து, கஷ்டத்துல இருந்து, அப்புறம் நோய்கள்ல இருந்து கண்டிப்பா விடுவிச்சிருவாரு. இல்ல மகாராஜா, நான் வந்து குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான். இல்ல மகாராஜா, நம்மளோட ராஜ வைத்தியர் மிகவும் திறமையான வைத்தியர் தான். நான் அவர்கிட்டயே சிகிச்சை எடுத்துக்கிறேன். இல்ல குருவே, காட்டுக்கு நீங்க போய் தான் ஆகணும். ஆனா நீங்க அமைதியா இருங்க. என்ன காட்டுக்கு அனுப்ப? நீங்க யாரு? உங்க திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் சொல்றத நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் மகாராஜா காலடியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் விஜயநகரத்துல தான் இருப்பேன். அடடா, உங்களுடைய அன்பு மட்டும் அன்பு, எங்களுடைய அன்பு எதுவும் இல்லையா? உங்களுக்கு மகாராஜா மேல அன்பு இருக்குன்னா எனக்கும் இருக்கு. உங்களுக்கு விஜயநகரத்து மேல பாசம் இருக்குன்னா எனக்கும் இருக்கு. ஆனா நான் போக மாட்டேன், நீங்க தான் போகணும். நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். நான் போக மாட்டேன், நீங்க தான் போகணும். நீங்க தான் போய் ஆகணும். நீங்க போகணும். நீங்க தான் போகணும். நிறுத்துங்க. உங்க 2 பேர்ல யார் இங்க இருக்கீங்க, யார் காட்டுக்கு போக போறீங்கன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். என்னோட முடிவை இன்னைக்கு அரசவையில எல்லார் முன்னாடியும் சொல்ல போறேன். குருஜி இன்னும் வரலையா? இது என்ன ஆடு? தனி, இந்த விசித்திரமான மருத்துவர் அரசவைக்கு ஆட கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பா இவரு விசித்திரமான திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கணும். மணி, வணக்கம் குருஜி. நீடுழி வாழ்க. அப்படியா? அப்படியா நரி? நரி? இது நரியெல்லாம் இல்ல, ஆடு. நரிங்கிறது இதோட பேரு. இது என்கிட்ட அதோட பிரச்சனையை சொல்லிட்டு இருந்தது. நீங்க இத சரியா பாத்துக்கிறது இல்லைன்னு சொல்லுது. அதனால இத நான் சபைக்கு கூட்டி வந்தேன். இது உங்ககிட்ட தமிழ்ல பேசுச்சா? என்கிட்ட பேசினதே இல்லையே. எனக்கு ஆடுகளோட மொழி தெரியும். அப்படியா? ஆனா குருவே, இது உங்ககிட்ட என்ன சொல்லுது? நான் காட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்லுது. ஆஹா, போங்க 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 போங்க, கூட்டிட்டு போங்க. சும்மா விளையாடுன. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாளிகையில விலங்குகளை பாத்துக்கிறவங்க தினமும் இத குளிப்பாட்டுறது இல்லைன்னு சொல்லுது. அதனால இதுக்கு அரிப்பு ஏற்படுது. குருஜி, இந்த விஷயத்தை பத்தி நாங்க விசாரிக்கிறோம். சரி, நன்றி. அப்படி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இங்க வாங்க. ஆஹா, உங்களை தான். வாங்க இங்க. யாரு யாரு கூப்பிடுறீங்க? உங்களை தான் கூப்பிடுறாரு குருஜி. சுத்தி முத்தி என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் இங்க வாங்களேன். எங்க? இங்கயா? ஓ, இன்னும் பின்னாடியா? இன்னும் பின்னாடியா? எங்க? இங்கயா? இதுக்கு அரிக்குதான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இத சொல்லவா கூப்பிட்டீங்க? அட, சொரிஞ்சு விடுறதுக்காக கூப்பிட்டேன். என்ன? நான் ஆட்டுக்கு சொரிஞ்சு விடணுமா மகாராஜா? நீங்க தான் சொரிஞ்சு விடணும். இந்த ஆடு மட்டும் உங்க சேவையில மகிழ்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னா, அப்புறம் இது என்கிட்ட வந்து உங்களை புகழ்ந்து பாராட்டுச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் உங்களை இங்கேயே இதுக்கு சேவை செய்ய விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்படியா? சரி, வாங்க, சொரிங்க சொரிங்க. சரி, சொரிஞ்சு விடுறேன். அங்க அங்க பின்னாடி. இதுக்கு சொரிஞ்சு விட்டு இப்ப எனக்கு அரிப்படுத்த கூடாது. போதும், அவ்வளவுதான் அவ்வளவுதான். மகாராஜா, உங்களை பார்க்கும்போது ஒரு வரி குதிரையை வேட்டையாடலாமா, மான வேட்டையாடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற புலிய பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு புலிக்கு அது ரெண்டுத்தையும் வேட்டையாடுறது ரொம்ப சுலபமான விஷயம் குருஜி. ஏன்னா அதுக்கு அது ரெண்டு மேலையும் அன்பு இருக்காத. உண்மை என்னன்னா, நான் இப்ப ஒரு மீனோட நிலைமையில இருக்கேன் குருஜி.
நீரை தியாகம் பண்றது அதுக்கு ரொம்பவே கடினமான காரியமா இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் மற்றும் ராஜகுரு தத்தாச்சாரியார் எனக்கு அந்த நீருக்கு சமமானவங்க. மகாராஜா, நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து மொத்த நீரையுமா கேட்கிறேன்? அதுல பாதி பங்கு மட்டும்தான் கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, நீர்நிலையில இருக்கிற நீர் பாதி நிறைஞ்சிருந்தா கூட அதுல மீன்கள் வாழ முடியும் மகாராஜா. சொல்லுங்க மகாராஜா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரா இல்ல ராஜகுரு தத்தாச்சாரியரா? யார நீங்க காட்டுக்கு என் கூட அனுப்புறீங்க? இதுதான் என்னோட இறுதியான முடிவு குருஜி. இந்த விஷயத்துல நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க போறதில்ல குருஜி. ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர், ராஜகுரு தத்தாச்சாரியர் இவங்க 2 பேருமே எனக்கு சமமானவங்க தான். ஒருத்தர் எனக்கு அப்பாவுக்கு சமமானவர், அப்புறம் இன்னொருத்தர் என்னோட நெருக்கமான நண்பர். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் விஜயநகரத்துக்கு அவசியமானவங்க. இது என்ன விளையாட்டு மகாராஜா? நீங்க தந்த வாக்குறுதியிலிருந்து திரும்பவும் பின்வாங்குறீங்க? சொல்லுங்க, யாரை நான் என் கூட கூட்டிட்டு போறது? இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை நான் கூட்டிட்டு போயே ஆகணும். குருஜி, உண்மை என்னன்னா இந்த விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரோ ராஜகுரு தத்தாச்சாரியரோ இந்த விஜயநகர ராஜ்யத்தோட சொத்துக்கள். 2 பேருமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் மக்களுக்கு தேவையானவங்களும் கூட. அதனால என்னால இந்த முடிவை எடுக்க முடியாது. விஜயநகரத்து மக்கள் தான் இந்த முடிவை எடுக்க முடியும். சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. அதனால நான் இப்ப எடுத்திருக்கிற முடிவு என்னன்னா, விஜயநகர ராஜ்யத்துல ஒரு தேர்தல் நடக்க போகுது. அதுல பிரஜைகள் அவங்களுக்கு வாக்களிக்க போறாங்க. வாக்கா? ராஜகுரு தத்தாச்சாரியர் மற்றும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவங்கள யாருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்குதோ அவங்க இங்கேயே விஜயநகரத்து ராஜ்யத்திலே இருப்பாங்க. யாருக்கு இந்த தேர்தலில் குறைவான வாக்கு கிடைக்குதோ அவங்க உங்க கூட காட்டுக்கு கிளம்பி வந்துடுவாங்க. இப்ப பார்க்க வேண்டியது எல்லாமே விஜயநகரத்தோட மக்கள் யாருக்கு அதிக வாக்களிக்கிறாங்கிறது தான். மகாராஜா ஏன் என்னை இப்படி மாட்டி விடுறாரு? தனி, சொல்லு மணி. என்ன யோசிச்ச? அட, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தான் நாம வாக்களிக்கணும். சரியா சொன்ன. அந்த துஷ்ட ஏமாத்தக்கார கிழவன் காட்டுக்கு போயிட்டானா அப்புறம் நம்ம மறுபடியும் ராஜகுருக்கள் ஆகிடுவோம். யோசிச்சு பாரு மணி, இவ்வளவு ஆனந்தமா இருக்குல்ல. உங்கள மாதிரி சிஷ்யர்களை வளர்க்கறத விட ஒரு பாம்பை வளர்க்கறது எவ்வளவோ மேலுடா. என்னையா காட்டு கணிப்பிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? உங்கள ஞாபகம் இருக்கட்டும், நான் மட்டும் காட்டுக்கு போனேன்னா நீங்களும் என் கூட வந்துதான் ஆகணும். வரமாட்டோம். வரமாட்டீங்களா? நீங்க வரமாட்டீங்களா? வந்துதான் ஆகணும். குருவே, நீங்க என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாவம் இந்த அப்பாவியான பசங்களை நாய்க்குட்டி போல உங்க காலியை சுத்தி வந்துகிட்டு இருக்க தனிமணியே ஏன் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உன் அரசியல் யுக்திய எங்கிட்டே காமிக்கிறிய? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் இவங்க 2 பேரையும் எத்தனையோ முறை அடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் இவங்களை காப்பாத்த நீங்க வந்ததே இல்லை. இப்ப என்ன திடீர் உதயம்? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இவங்களோட வாக்கு பெறறதுக்கு தானே நீங்க இப்படி பண்றீங்க. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க குருவே? வாக்கு பெறறதுக்கு நான் ஏதாவது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இவங்க 2 பேரும் அவங்களுடைய வாக்குகளை எனக்கு தான் வழங்க போறாங்க. என்ன தனிமணி? அப்படியா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேரும் உங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல.
பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க உங்க மூட்டையெல்லாம் கட்டி வச்சிருங்க. ஏன்னா வாக்கெடுப்புக்கு அப்புறம் நீங்க காட்டுக்கு போறது உறுதியாயிடுச்சு. எப்பவும் போல இப்பவும் நீங்க ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க குருவே. நான் காட்டுக்கு போவேன், கண்டிப்பா போவேன். இவரை நான் குருன்னு சொல்றேன், இவரை நான் குருன்னு கூப்பிடுறேன். அதனால நான் உங்களை நல்லா விசாரிக்க அடிக்கடி காட்டுக்கு வந்துகிட்டு தானே இருப்பேன். என்ன சொன்னீங்க? அதனால மூட்டையெல்லாம் நீங்க கட்டிக்கோங்க. ஏன்னா நான் விஜயநகரத்தை விட்டு போக போறது இல்ல. சபரு. குருஜி. யாரால உன்னோட வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தது? அது உங்களாலதான் குருஜி. அதாவது இவன் என்ன சொல்ல வரான்னா, நான் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்ததுங்கிறான். புரிஞ்சுதா? சபரு, நீ யாருக்கு வாக்களிப்ப? கண்டிப்பா என்னுடைய வாக்கு உங்களுக்கு தான் குருவே. கேட்டீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? சரி, நீ கிளம்பு. நன்றி குருஜி. பண்டிதரே, பண்டிதரே இந்தாங்க லட்டு எடுத்துக்கங்க. ராமகிருஷ்ணரே, நீங்க வழங்குற யுக்தியால எனக்கு வியாபாரத்துல நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி. சரி சரி சரி, நீ எதை சொல்லு. நீ யாருக்கு வாக்களிப்ப? என்ன மன்னிச்சிருங்க குருவே, என்னுடைய வாக்கு எப்பவும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தான். ஓடிங்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீ சொல்றது சரிதான். நம்ம 2 பேருமே பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தான் வாக்களிக்கணும். அவர் விஜயநகரத்தை விட்டுட்டு காட்டுக்கு போயிடக்கூடாது. ஆமா ஆமா, போக கூடாது, போகவே கூடாது. சொல்ல போனா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தான் என் வாக்க வழங்கியிருப்பேன். ஆனா ராஜகுரு சில தங்க நாணயங்களை வாங்கிக்கிட்டு எனக்காக ஒரு வேலையை பண்ணாரு. அதனால என் வாக்கு அவருக்கு தான். ஆனா விஜயநகரத்துக்கு இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு வேலையை பண்ற ராஜகுரு தத்தாச்சாரியாரை விட பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் நமக்கு தேவைப்படுறாரு. அதனால நான் அவருக்கு தான் வாக்களிக்க போறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு. ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கு. ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கு. ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு. குருவே, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் கண்டிப்பா வருவேன். எதுக்காக? அட, மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வைக்கிறதுல உங்களுக்கு உதவுறதுக்கு. பொதுமக்கள்ல பெரும்பாலானவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கல்ல? எல்லாரும் எனக்கு தான் வாக்களிக்க போறாங்க. அட, வெறும் கொஞ்சம் மக்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால நீங்க வெற்றி அடைஞ்சிட மாட்டீங்க. ஏன் கூட மக்கள் மட்டும் இல்லாம கடவுள் சிவபெருமானும் இருக்காரு. ஆனா அவருக்கு வாக்களிக்கிற உரிமை இல்லல்ல. நீங்க அமைதியா இருக்க. என்னோட சிவபெருமான பத்தி நீங்க எதுவும் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் உங்க காதை திறந்து நல்லா கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கீங்க, இன்னொரு முகத்தை பார்த்ததில்ல. இப்ப நீங்க என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க போறீங்க. ஆமா பட்டு, கண்டிப்பா இப்ப அவரு ஏதாவது பண்ணுவாரு. அப்படி என்ன பண்றாருன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தன்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? விஜயநகர மக்களுக்கு அவனை எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் சரி, பயத்துக்கு முன்னாடி பேய் கூட பயந்து ஓடிடும். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. விஜயநகர மக்களோட மனசுக்குள்ள ஒரு பயத்தை நான் விதைக்க போறேன். நான் விதைக்க போற அந்த பயத்துல மக்கள் எல்லாரும் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை ஆதரிக்கிறது என்ன ஆதரிக்கிறது. அவனை பத்தின யோசனை கூட யாருக்குமே வராது. வணக்கம் குருஜி. வணக்கம் மகாராஜா. மழை பொழியும் போது மயில் எப்படி மகிழ்ச்சியா இருக்குமோ அதே மாதிரி எப்பவும் நீங்க மகிழ்ச்சியா இருங்க மகாராஜா. வாக்களிக்க ஏற்பாடுகள் முடிஞ்சதா? முடிஞ்சது குருவே. சீக்கிரமே வாக்கெடுப்பு நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வாக்கெடுப்பின் முடிவும் தெரிய வரும் குருஜி. இந்த தேர்தல்ல யார் வேணாலும் வெற்றி அடையலாம். ஆனா என்னோட தோல்வி உறுதியானது. ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரா இருக்கட்டும், ராஜகுரு தத்தாச்சாரியார் ஆகட்டும், எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடித்தமானவங்க. குருவே,
உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் தான். இவங்க 2 பேர்ல யார் உங்க கூட காட்டுக்கு வந்தாலும் நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கணும். மகாராஜா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை நான் அங்க எப்படி பாத்துக்கிட்டேனோ அதே மாதிரி அவங்களையும் பார்த்துப்பேன். வாங்க, இத பாருங்க. இந்த ஓவியம் எப்படி இருக்குன்னு பாருங்க. யார் அது? பண்டிதர் ராமகிருஷ்ணர், ராஜகுரு தத்தாச்சாரியாருடைய முகம் நான் அவங்களுக்கு வழங்க போறது. யார் என் கூட காட்டுக்கு வராங்களோ அவங்க இந்த முகத்தை பெற போறாங்க. என்ன மகாராஜா, நான் தினமும் பார்க்க போற முகத்தினுடைய தவறுகளை சரி பண்ண வேண்டியது முக்கியமானது இல்லையா? அழகா இருக்கா? என்ன மன்னிச்சிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா மற்றும் ராஜகுருவே. உங்கள யார் காட்டுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. குருவே, இந்த நேரத்துல எதுக்கு எங்களை கோயிலுக்கு வர சொன்னீங்க? நேத்து ராத்திரி கடவுள் சிவபெருமான் என் கனவுல வந்தாரு. பார்க்க ரொம்ப கோபத்தோடு இருந்தாரு. அவரை பார்க்கும்போது அப்படியே கோபத்துல அவரு தன்னோட நெற்றிக்கண்ண திறக்கிற மாதிரி இருந்தது. அப்பதான் நான் ஓடி போய் அவரோட காலில் விழுந்து அவர்கிட்ட கேட்டேன், பிரபு, உங்களோட இந்த கோபத்துக்கான காரணம் என்னன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருன்னா, ஏ தத்தாச்சாரியனே, நான் விஜயநகரத்தின் மக்கள் மேல ரொம்ப கோபத்தோட இருக்கேன். ஏன் கோபமா இருக்காரு? அத அவர் சொல்லவே இல்லையே. அதுக்கான காரணத்தை அவர் சொல்றதுக்கு முன்னாடி என்னோட தூக்கம் கலைஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் நான் உங்க எல்லாரையும் இப்ப இங்க வர சொன்னேன். கடவுள் சிவபெருமானோட கோபத்தை தணிக்க நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சிவ மந்திரத்தை படிங்க. அப்பதான் சிவபெருமானோட கோபம் தணியும். அப்புறம் இந்த காரியத்துக்காக தான் நான் ஒரு மகா சாதவியான சௌதேஸ்வரி தேவியை இங்க வர சொல்லி இருக்கேன். எல்லாம் தெரிஞ்ச ஒளிவின் சிகரமான கடவுள் சிவபெருமானோட அளவுக்கு அதிகமான ஆசைய பெற்றவங்க. அவங்க முகத்துல பூசி இருக்கிற சாம்பலி அவங்க மகிமையை சொல்லு. தாண்டவமாடி கடவுள் சிவபெருமான மகிழ்விக்க கூடிய சாமர்த்தியத்தை கொண்டவங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.